1800கள்லேருந்து எத்தனையோ மக்கள் ஆதி தமிழ் குடியிலிருந்து வந்த மக்கள் அந்த மக்களுக்காக நிறைய வேலைகள் வந்து செஞ்சுருக்காங்க. அதில் உண்டானதான் பிராமண எதிர்ப்பு. பிராமண எதிர்ப்பு தமிழர்கள் எல்லாருடைய ரத்தத்துலேயும் ஓடுற ஒரு விஷயம். என்னை நீ அடக்கணும் அப்படின்னா நான் அவனை திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறது தமிழர்களுடைய மரபு. அது அப்போ கொண்டு வந்தது தான் வந்து இந்த பிராமண எதிர்ப்பு. அப்புறம் வந்து ஆதி தமிழர்கள் அவர் ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் கொண்டு வராரு. ஆமாம், அதுக்கு அந்த கருத்துருவாக்கத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் தூக்கி போட்டு மிதிக்கீங்களே. ஆமாம், அந்த திராவிடங்கிறது வேற மாதிரி போயிடுச்சுல. இப்போ அப்போ அந்த திராவிடங்கிற சொல்ல மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த பிராமணர் அல்லாதவர் சங்கத்துக்கு வந்து ஒரு இது அல்லாதன்னு ஒன்று வருது, பேர்ல நெகட்டிவ் வருது. அல்லா வருது இல்ல பேர்ல ஒரு நெகட்டிவ் அப்படின்னு வருதா? ஏன்னா ஏன் இதை கேட்டேன்னா இவருக்கு வந்து இஸ்லாமியர்களையும் பிடிக்கல, இஸ்லாமியர்கள் துரோகிகள் அவர்களுக்கு. அப்போ ஒரு இயக்கத்தினோட பேரே வந்து நெகட்டிவ்ல வருது. அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு பொது சொல்லு வேணும் அப்படின்னு, வேற ஒரு சொல்லு வேணும் அப்படின்னு சொல்லி தேடும் போது அப்போ பல்வேறு பத்திரிகைகள் நடத்திட்டு வராங்க ஆதி தமிழ் குடி மக்கள். அவங்க பேசின கருத்துக்களை வந்து அப்படியே எடுக்கிறாங்க. அப்போ வந்து தான் வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லு. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டு, நான் பிராமின் மூமெண்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஆமாம், நீதி கட்சின்னு கூட இவங்க நடத்தின ஆங்கில பத்திரிகைக்கு பேர் ஜஸ்டிஸ். அந்த ஜஸ்டிஸோட தமிழாக்கம் தான் நீதி. ஆனால் இவங்க நடத்துனது வந்து இதுதான், அந்த நான் பிராமின் மூமெண்ட்டு, சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட்டில் தான் போனது. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க. பிராமணர் அல்லாதவருக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்லாம் வந்து பேசினாங்க. இப்போது நீங்கள் இந்த வரலாற்றின் பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிராமணர் அல்லாதவருக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், வேலை வாய்ப்புகளை பங்கு வேணும், கல்வி சலுகைகள் வேணும்னு கேட்டு தமிழர் அல்லாதவர்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு தமிழ்நாட்டில். இதை வந்து அவங்க செஞ்சாங்க, திட்டமிட்டு செஞ்சாங்க.